டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்ததாக புகார் அளித்தால் உடனடியாக வழக்கு பதிய உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்து இருக்கிறது. டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்ததாக புகார் அளித்தால் உடனடியாக வழக்கு பதிய உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்து இருக்கிறது. மதுபானத்தை கூடுதல் விலைக்கு விற்கும் ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கில் ஆணை பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. விற்கப்படும் மதுபானங்களுக்கு ரசீது வழங்க வேண்டும் என மதுபான கடைகளுக்கு சுற்றறிக்கை என டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில்குட்டி. விவரங்கள். சென்னையில பெரம்பூர், கொளத்தூர், மாதாவரம் உள்ளிட்ட 30 இடங்கள்ல டாஸ்மாக் மதுபான கடைகள்ல அதிக விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்த ஊழியர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டம் மற்றும் சட்டவிரோத பரிமாற்ற சட்டம் ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை செம்பியத்தை சேர்ந்த தேவராஜன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அவருடைய மனுவில் 2022ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரை கூடுதலாக வசூலிக்கப்பட்ட தொகையை சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் பணியாளரிடமிருந்து வசூலித்து அரசுக்கு செலுத்த வேண்டும் என்றும், சம்பந்தப்பட்ட ஊழியருக்கு எதிராக பணிநீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழகம் முழுவதும் அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் ரசீது புத்தகத்தை பராமரிக்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. மேலும் நுகர்வோர் வாங்கும் ஒவ்வொரு பாட்டில்களுக்கும் ரசீது கொடுக்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கானது நீதிபதி இளந்திரையின் முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது டாஸ்மாக் மதுபான கடைகள்ல விற்கப்படும் மதுபானங்களுக்கு ரசீது வழங்க வேண்டும் என மதுபான கடைகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருப்பதாகவும், மது வாங்குவோரின் கூட்டம் அதிகமாக இருப்பதால் ரசீது வழங்குவதில் சிரமங்கள் இருப்பதாகவும் டாஸ்மாக் நிர்வாகம் தரப்புல நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நேற்று கூட மது வாங்கிய போது ரசீது வழங்கப்படவில்லை என்றும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் மனுதாரர் தரப்புல அப்போது புகாராக நீதிபதியிடம் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி சூப்பர் மார்க்கெட் டூத் பேஸ்ட் வாங்கினால் கூட ரசீது கொடுக்கும் நிலையில மாநிலத்துக்கு பெரும் வருவாயை கொடுக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் ரசீது வழங்குவதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். கூட்டத்தை முறைப்படுத்த ஏன் காவலர்களை பணியமர்த்தக் கூடாது என்ற கேள்வியும் நீதிபதி எழுப்பினார். மேலும் நுகர்வோர் கூடுதல் தொகையை கொடுக்க கூடாது எனவும், அவர்கள் கொடுப்பதால் தான் கடைப்பணியாளர்கள் கேட்கின்றனர் என குறிப்பிட்ட நீதிபதி அரசு சுற்றறிக்கையை பின்பற்றாமல் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட போலீசிடம் புகார் அளிக்க வேண்டும் என நுகர்வோர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அந்த புகார்கள் மீது உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும், நுகர்வோர் கூட்டம் அதிகமாக உள்ள கடைகளில் காவலர்களை பணியமர்த்த உள்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி மனுதாரர் அளித்த புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை முறையாக விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.